Hi guys, welcome back to Lakshi's Diaries channel. ஸோ டுடே வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ வந்து நான் இன்றைக்கி வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அந்த என்னென்ன செய்தேனான்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீலாக். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து என்னோட சமையல் திங்ஸ்கள். இதெல்லாம் வந்து மேலே பாட்டமில் இருந்து அது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி இப்போ இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நாங்கள் எடுத்தால் எனக்கு ஈஸியாக அடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று வந்து நேம் டேக் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எங்களோட பேசிக் திங்ஸ் இந்த கடுகு மிளகு சம்திங் அப்படி அந்த இதுகள் அப்போ எல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் பாவிச்சு அன்றாடம் எடுக்கிற திங்ஸு இதுகள் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மீன் இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து ஜூஸ் பண்ணி போட்டு இதுகளுக்கு பொட்டில்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வச்சேன், நிறைஞ்சு போயிடும். ஸோ அன்றாடம் ஜூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேர் தானே. ஸோ ஜூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே இதை பேக் பண்ணுறது. இந்த வீட்டிலேயே தண்ணீரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பாத்திரம் இருக்கிறதா இது மாதிரி ஒரு வேலை எங்கேயுமே இல்லை. நெடுகளுமே எங்களோட அம்மா சொல்லுவாங்க, முந்தி எங்களோட அம்மாவுக்கு வந்து நான் இதை செய்து கொடுக்குறேன்ல. அப்போ எங்களோட அம்மா சொல்லுவா, ஃபேமிலி ஃபியூச்சரில் பாத்திரம் இருக்கா கஷ்டப்படுவாங்க. எங்களோட அம்மா தாய்மாரங்கையும் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்குறேன் தான். இருந்தாலும் எங்களோட அம்மா சொன்னது எனக்கு இது ஒன்று தான். எங்களோட அம்மாவுக்கு நான் செய்யாதது இப்போ நான் வந்து செய்வேன். எப்போ பார்த்தாலும் ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த வேலை இந்த வேலை அதுதான் ஒரு இப்போ எனக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர்னா அது ஒன்று தான். ஏன்னா வேலை இடத்துல போனாலும் இந்த டிஷ் வாஷிங் தான் வரும். அப்போ எங்களோட அம்மாவோட நினைப்பு அடிக்கடி இந்த பாத்திரம் கேட்க அம்மாவோட ஃபோன் கிடைச்சாலும் ஓகே, இல்லாட்டிக்கு எங்களோட அம்மாவோட நினைப்பு இந்த பாத்திரம் கழுவைக்கு எனக்கு எனி டைம் வந்து போகும். அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் வந்து. அடுத்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நான் எல்லாம் எம்டி ஆக்கினேன் மீன் எல்லாம் கழுவி எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இது என்னத்துக்குன்னு சொன்னால் நான் ஒவ்வொன்றும் வந்து லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடுகன் எழுதி வச்சுருப்பேன். என்னவே பார்க்குறாக்கள் இல்லாட்டிக்கு சம்திங் நான் இங்கேயும் வழியில் போனால் கூட யாரும் வந்து எது இந்த தேவைன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க. ஸோ எல்லாம் எம்டி அப்போ எல்லாம் கழுவி வச்சாச்சு. இனி கழுவி வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இந்த கிச்சன் வேலை. அதுக்கு பிறகு மற்ற ரொட்டீன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த கிச்சன். இங்கே தான் கழுவி போட்டு பாத்திரங்கள் நான் வைக்கிறேன். இது மற்றது அப்படிங்கால வந்தால் இது ஒரு சம்பவம் நடந்துட்டு சோட்டோடு வச்சுட்டேன். ஸோ அந்த அம்மாக்கிங் இன்னும் போகுதில்லை. இது இங்கே எல்லாம் பலகை தானே. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன செய்யணும்னு தெரியலை. ஸோ அப்படி இந்த திங்ஸ் இருக்குது, இது இருக்குது. இதுதான் மை ஸ்மால் கிச்சன். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன் வந்து நான் செய்கிற விஷயம் நான் சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ அப்படி க்ளீன் பண்ணிக்க வந்து எது வந்து முடிஞ்சுது எது இருக்குது. ஸோ தேவையான சாமான்கள் இப்போ எங்கள் தமிழ் கடைங்களுக்கு பக்கத்தில் இல்லை. ஸோ தமிழ் கடைக்கு போகிற டைமில் வாங்குறதுக்காக இந்த நோட் டேக்கிங் மாதிரி முந்தைய ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி இப்போ இந்த நோட் டேக்கிங் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே இப்போ இது முடிஞ்சுதுன்னு சொன்னால் ஓகே இது வாங்கி ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த இது நான் செய்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வெளியில் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன். ஓ மை காட், நான் வெதர் பார்க்கல. குளிர் தண்டு போட்டு ஜக்கெட்டு போட்டுட்டு போனால் அங்கே தலை சுற்றுற அளவு வெயில். ஐ திங்க் சம்மர் ஸ்டார்ட். ஓ மை காட், இப்போ தான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்போ ஹஸ்பண்ட் என்னை ட்ராப் பண்ணிட்டு போனவர், நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் பஸ்ஸில் வந்து சேர்ந்தேன். ஓ மை காட், சம்மர் ஸ்டார்ட். கனடா மக்களே மிக அவதானம். சன்ஸ்க்ரீமை வடிவாக போடுங்க. மை காட், தலைகளையெல்லாம் சுற்றும். அப்படி வெயில் அடிக்குது இன்றைக்கி. வெதரை பார்த்து தான் நீங்கள் ஒழிக்கிடணும். அது தெரியாமல் இவ்வளோ நல்லா இருந்திருக்கிறேன். நானும் இன்றைக்கி வெதரை பார்க்கல. ஓ மை காட், சரியாக கஷ்டப்பட்டு போனேன். திங்ஸை வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு தெரியாது இவ்வளோ திங்ஸ் வாங்கினான்னு. ஓகே, இன்றைய நாள் இந்த வீட்டு க்ளீனிங் அண்டு ஷாப்பிங் அதோடு போயிட்டுது. இனி மிச்சம் வேலை இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகே, take care, bye bye.